ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரல். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஹியூண்டேவோட கிராண்ட் i10 நியாஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட டிசைன், ஃபீச்சர்ஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது உங்களுக்காக ஒரு சினிமேட்டிக் வீடியோ. இந்த கிராண்ட் i10 நியாஸ் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா 2007 ஹியூண்டே i10 லான்ச் பண்ணுறாங்க. அது இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகுது. அதை தொடர்ந்து 2013 கிராண்ட் i10 லான்ச் பண்ணுறாங்க வித் மோர் ஸ்பேஸ் அண்ட் மோர் ஃபீச்சர்ஸ். அதுவும் இந்தியாவில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகுது. அதுக்கப்புறம் 2007 லான்ச் பண்ணப்பட்ட i10 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2019 கிராண்ட் i10 நியாஸ் லான்ச் பண்ணுறாங்க வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் 2013 லான்ச் பண்ண கிராண்ட் i10 டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2023 இந்த கிராண்ட் i10 நியாஸ் வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகுது. ஸோ அப்படி ஃபேஸ் லிஃப்ட் ஆன வெஹிக்கிள் தான் இப்போ வரைக்கும் சேலில் இருக்குது. ஸோ இந்த கிராண்ட் i10 நியாஸ் ஹியூண்டேவோட என்ட்ரி லெவல் கார் செக்மெண்ட் சொல்லலாம். இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 7.28 lakhs to 10.6 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ். அண்ட் இதனுடைய வேரியன்ட்ஸ் பார்த்தோம்னா ஏரா, மேக்னா, கார்பரேட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆஸ்டா. இப்போ நம்ம கூட இருக்கிறது ஸ்போர்ட்ஸ். இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா அரௌண்ட் 9 lakhs வரும். அண்ட் இது வந்து 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த கிராண்ட் i10 நியாஸில் ஹியூண்டே ஹைலைட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க, டிஆர்எல் கொடுக்குறாங்க அண்ட் R15-inch டியூல் டோன் டைமண்ட் கட் அலைவல்ஸ் கொடுக்குறாங்க. உள்ளே பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுக்குறாங்க, எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஷார்பன் ஆண்டனாஸ், ரூஃப் ஃபைல்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் வேரியன்ட் வந்து டாப் அண்ட் வேரியன்ட் வரைக்குமே 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க, ABS அண்ட் EBD. இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டையும் வந்து. அது மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அஸ்டா மாடலில் மட்டும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமும் ஹில் ஹோல்டு கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா லென்த் 3815 mm அண்ட் வித்து பார்த்தோம்னா 1680 mm, ஹைட் 1520 mm, வீல் பேஸ் 2450 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm. ஸோ இந்த வெஹிக்கிளில் 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா இது வந்து 1197 cc 4 cylinder நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் 82 bhp பவரும் 114 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 5 ஸ்பீட் AMT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி 2 டிரான்ஸ்மிஷன் டைப்ஸாக வருது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல் டைப்னு பார்த்தோம்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வந்துட்டு 16 to 18 kmpl, அதே சிஎன்ஜி பார்த்தோன்னா 27 km மைலேஜ் கொடுக்குதுன்னு போது ஹியூண்டே சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கிறது கிராண்ட் i10 நியாஸோட ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். ஸோ இந்த வேரியண்ட்டோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்சுவலாக அந்த பானட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. இது வந்து லைட்டாக இப்படி கர்வ்டாக வருது. இங்கே வந்து ஹியூண்டே லோகோ கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதில் இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து நல்லா வைடாக இருக்குது, பியானோ பிளாக் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஏரோ ஷேப் மாதிரி இருக்குது. இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்க டயர் சைஸ் பார்த்தோம்னா 175/60 R15. இதில் கொடுத்துருக்கிறது டியூல் டோன் அலாய் வீல் கிடையாது, பட் இது வந்து ஒரு ஸ்டீல் வீல்லையே டியூல் டோன் வர மாதிரி ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இது லுக் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. டியூல் டோன் டைமண்ட் கட் அரைவல்ஸ் வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ல வரும். அதே சைடு மிரர்ஸ் பார்த்தோம்னா இதுலேயே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பாடி கலரில் தான் வருது. குரோம் கலர் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் வரும். இங்கே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரூஃப் ரைல்ஸ் இருக்குது. ஷார்ப் அண்ட் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி டோர் கிட்ட GI10 அப்படின்ட்டு ஒரு பேட்ச், இது நல்லா இருக்கு பார்க்க. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா ஒரு பேக் லைட் இருக்குது. ரியர் டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப். இந்த டெயில் லேம்ப் ஷேப்புமே டிஆர்எலோட ஷேப்புக்கு சிமிலராக இருக்குது. கீழே ரிவர்ஸ் லைட் இருக்குது, அதே இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரெட் கலர் டெயில் இது வந்து பார்த்தோன்னா ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அண்ட் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் பேட்ச் இருக்குது. சென்டரில் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஹியூண்டே பேட்ச், நியாஸ், இங்கே கிராண்ட் ஐட்டன் பேட்ச். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரியர் டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி SUVஸில் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் கொடுக்கறது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த வேரியண்ட்டோட கீ. ஸோ இது வந்து ஸ்மார்ட் கீ கிடையாது, ஒரு நார்மல் கீ தான். ஸ்பேர் கீ இது. இதில் வந்து லாக், அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீ ஓப்பன் ஆகும். இதுலேயுமே டோரில் வந்து ரெக்வஸ்ட் சென்சார் எதுவும் இல்லை. அதே போல் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸும் இல்லை. அது இல்லாமல் டாப் அண்ட் வேரியண்ட்டில் மேபி வரலாம். ஸோ ஃப்ரண்ட் 2 சீட்டை பற்றி பார்த்தோம்னா டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது. பேக் சீட் ரெக்ளைன் பண்ணிக்கலாம் அண்ட் முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். அதே இந்த சீட் பார்த்தோம்னா முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம், சைடில் சாய்ச்சிக்கலாம். சீட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். குஷனிங் நல்லா கொடுத்துருக்காங்க. கலருமே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. பேக் சீட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீல் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரவுண்டான ஸ்டீரிங் வீல் தான், ஃப்ளாட் பாட்டம் கிடையாது. லெதர் ரேப் எதுவும் பண்ணலை. இங்கே வந்து க்ரோம் ஃபினிஷில் ஒரு கிளாடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது, ப்ளஸ் ஃபோன் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரில் இருக்கிற டிஜிட்டல் கன்சோலோட மெனு ஆப்ஷன் வந்து அதுக்கான கண்ட்ரோலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணி பார்ப்போம் கீ. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் பார்த்தோம்னா ஸ்பீடோமீட்டர் ரெண்டுமே வந்து அனலாகில் இருக்குது. நடுவில் வந்து டிஜிட்டல் கன்சோல் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தோன்னா இது வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஒரு கனெக்டடாக இருக்க மாதிரி இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரோடு. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. அதனுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 AC வென்ட்ஸ் இருக்குது, ஹசார்டஸ் ஸ்விட்ச் இருக்குது. அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. அதனுடைய AC கண்ட்ரோல்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கு கீழே டைப் C கனெக்டர் இருக்குது, 12 வோல்ட் கார் சார்ஜிங் போர்ட்டு, USB கனெக்டர், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இங்கே வந்து 2 கப் ஹோல்டர் இருக்குது, ஒன்று பெருசு இன்னொன்று சின்னது. இங்கே வந்து காயின் ஹோல்டர் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் பிரேக். இந்த இன்டீரியர் பார்த்தோன்னா இது வந்து ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் இருக்குது, கிரே கலரில். இது வந்து
ஒரு ஹனிகாம் டிசைனில் நல்லா இருக்கு பார்க்க, ஃபீல் ஆகுது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு 2-3 ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. கீழே கூல்டு க்ளவ் பாக்ஸ், நீங்கள் ஏதாவது கூலிங்கான ஐட்டம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வச்சு கொண்டு போங்க வச்சிங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதே போல் இங்கே டிரைவருக்கு ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ இது பார்க்குறப்போ வந்து இது பென்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் வந்து வைப்பர் கண்ட்ரோல் இருக்குது, ரைட் சைடில் இண்டிகேட்டர் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல். இங்கே ரியர் வியூ மிரர் இருக்குது, மேனுவலி டிமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சன்வைசர், இந்த வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, பட் லைட்ஸ் எதுவும் கொடுக்கல. டிரைவருக்கு சன்வைசரில் வேனிட்டி மிரர் எதுவும் இல்லை. முன்னாடி ஃப்ரண்ட்டில் லைட்ஸ் எதுவும் கொடுக்கல, சென்டரில் தான் கொடுத்துருக்காங்க லைட்ஸு. இங்கே ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு ஹேண்டில் இருக்குது. அது தவிர இங்கே இருக்க ஹனிகாம் டிசைன் மாதிரி இங்கேயும் வந்து டோரில் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நார்மலான ஒரு கீ ஸ்லாட்டு. இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்க்கான கண்ட்ரோல் இருக்குது. ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர். டோர் பற்றி பார்த்தோன்னா டோரில் வந்து சைடு மிரர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. டோர் பாக்கெட்ஸ் பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், 2 லிட்டர்ஸ் இதில் கண்டிப்பாக வைக்க முடியாது, சின்னதாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான். இங்கே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு 4 ஸ்பீக்கர் வரும், 4 டோர்லேயும் 4 ஸ்பீக்கர் வரும். ட்விட்டர் கிடையாது. பேக் சீட் பார்ப்போம். ஸோ பேக் சீட்டில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. இதில் சைல்ட் சீட் ஆங்கரிங் பாயிண்ட் எதுவும் கொடுக்கல. ஹேண்டில் இருக்குது, சென்டரில் லைட் இருக்குது, இந்த சைடு ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ பேக் சீட் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் பற்றி பார்த்தோன்னா நான் வந்து 6 ஃபீட்டு, எனக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. டை சப்போர்ட் ஓகே, நாட் பேட். நீ ரூம் நல்லாவே இருக்குது. லெக் ரூம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கார் சார்ஜர் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்குது. ஏசி வென்ட் கண்ட்ரோல். பேக் டோர் ஸ்பீக்கர். இங்கே வந்து ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் நினைக்கிறேன். இதில் அவ்வளோதான். பூட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராண்ட் ஐட்டன் நியூஸோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா 260 லிட்டர்ஸ். ஸோ இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கு இது நல்ல பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். இதில் வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சைஸ் பார்த்தோன்னா 165/70 R14. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 27 லிட்டர்ஸ். அதே சிஎன்ஜி இருந்துச்சுன்னா அந்த சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி 60 லிட்டர்ஸ். நான் இந்த கார் ரிவ்யூ பண்ண வரைக்கும் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தோன்னா டாப் 2 வேரியன்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அஸ்ட்ராவில் தான் ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மற்ற 3 வேரியன்ட்ஸுமே ஃபீச்சர்ஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேசஞ்சர் அண்ட் டிரைவர் 2 பேருக்கும் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்குமே 3 பேர் வந்து தாராளமாக உட்கார முடியுமான்னு தெரில, பட் 2 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம்.
மேபி ஒரு குழந்தைங்க எல்லாம் வந்து ஸ்லிம்மாக இருக்கவங்கன்னா 3 பேர் சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டான பூட் ஸ்பேஸ் இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டுக்கு 260 லிட்டர்ஸ் போதுமானது. அண்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கு டெஃபினட்டாக வந்து ஒரு சூட்டபிளான வெஹிக்கல்னே சொல்லலாம். சிட்டி டிராஃபிக்கு நல்லாயிருக்கும். மைலேஜ் வந்து 16 to 18 kmpl சொல்லிட்டு ஹுண்டாய் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் இது வந்து அவங்க சொல்கிறது ரியல் டைம் மைலேஜ் மேபி ட்ராப் ஆகலாம். அது வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது வந்து ஜஸ்ட் வாக்கர் அண்ட் ரிவ்யூ. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 7.2 lakhs to 10.6 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ். இதனுடைய டீட்டெயில் எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ப்ளஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட ப்ரைஸ் லிஸ்ட். உங்கள் ரீஜியன் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து மேபி ஸ்லைட்லி டிஃபர் ஆகலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து கார் பையர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரிவ்யூ யூனிட் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நாமக்கல்ல இருக்க கோல்டன் ஹுண்டாயோட ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி சென்டர் இன் பரமத்தி வேலூர். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸோட எல்லா வேரியன்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டிஃப்ரென்சஸ் தெளிவாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.